திமுகவை அழிக்க எதிரிகள் புது புது முயற்சிகள் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், எஸ்ஐஆரை எதிர்க்க அதிமுகவுக்கு தைரியமில்லை என்று விமர்சித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் இல்ல திருமண விழாவில் அவர் பேசியதை பார்க்கலாம். எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகளாக எடுத்திருக்கிறார்கள். வருமான வரித்துறையை ஏய்விட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம்ம மிரட்டி பார்த்தார்கள். இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுகவின் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அதில் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும். ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம்? இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அந்த எஸ்ஐஆரை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை.